ஹாய்! இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனேன். ஆனால் எனக்கு சீட் கிடச்சிது. ஜன்னல் சீட் வேணும்னு போய் வெயிலில் உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது, வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இன்னும் 5 நிமிஷம் விட்டால் தீஞ்சிட்ருக்கோம். ஒரு வழியாக தர்மபுரியும் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து போய் பஸ் தேடி, அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் உட்காந்து எல்லாம் வழியில் போகிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய மெமரிஸ் வரும் பாருங்கள். அது அந்த அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு பச்சை பசங்க அழகாக இருக்குல்ல. அப்புறம் எப்படா வீடு வரும்னு பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துச்சு நார்த்தம்பட்டின்னு ஊர். நல்ல ஊர் தான், என்ன கொஞ்சம் ரோடி ஊருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச கோவில் இது. இங்கேயே இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப தெரியாதில்ல. ஊரை விட்டு ஊர் போனாதான் ஒன்று வந்துட்டோம். ஊர் வந்துட்டோம். இது ஆலமரம். ரொம்ப நாளாக சின்ன வயசில் இங்கே தான் வந்து விளையாடி எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டுருப்பேன். நடந்து போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வெயிட்டிங். ஆனால் முன்னாடி வருது பாருங்கள், டாகி வருது. என்ன பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கிட்டு போல, பாவம். டாடி வந்துருச்சு. அப்புறம் அப்பாவும் வந்துட்டாரு. அப்புறம் என்ன, நாய்க்கு வந்துச்சுலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆனாலும் இது பாருங்களேன், என்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்டுச்சு. ஆனால் நான் இந்த நாயை கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் எங்கே போனாலே இப்போ ஊருக்கு போகிறேன்னா என் பின்னாடி வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு தான் போவோம். அது ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீங்கள் யாரெல்லாம் சொல்லுங்கள், செப்பல்லாம் அழகாக நீட்டாக விட்டுட்டு போவீங்களா? பாருங்களேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்தி மயம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த டோர் ஓப்பன் பண்ணதும் அப்பாடி இது நம்ம வீடுடான்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்களேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா வந்துட்டு பாருங்களேன், எவ்வளோ காலையில் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருந்தேன். அப்புறம் நைட்டி டிரான்சிக்ஷன். ஏன்னா தான் கலராக காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் அந்த நைட்டி இந்த வித ஒரு செப்பரேட் ஃபீல். அப்புறம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கலாம்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் மம்மி சொன்னாங்க கோபி இருக்குன்ட்டு. அப்புறம் எங்கள் அண்ணா பசங்க வந்ததும் நான் வந்தாலே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. வந்து என்கிட்ட ஒரு 1/2 hour ஆச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கோபி வாங்கிட்டு வந்தார். கோபி சாப்பிட்டு கடைக்கு போகலான்னு கடைக்கு போயிட்டேன். மெயின் மேட்டரே இருக்குது. கடைக்கு போனால் தாங்க நான் நல்லா சாப்பிட்டுனே இருப்பேன். நாளை கடைக்கு போகிறேன்ப்பா, பாய். ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற இவ பார்த்துட்டு சிரிப்பாக வந்துச்சு. அவ்வளோதான், கடைக்கு வந்துட்டேன். என்ன ஐட்டங்களும் பாருங்க, இவ்வளோ ஐட்டம் கண்டு முன்னாடி வச்சுட்டு யாராலங்க சாப்பிடாம இருக்க முடியும்? எடுத்து சாப்பிட போகிறேன். பாட்டு பாடிட்டுருக்கு. சாப்பிட்டே இருக்கேன். இது யாருக்கெல்லாம் தெரியும்? இது என்ன சொல்வீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். பக்கோடா. அப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயில் போன விலாக் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.